மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் ஸ்ரீநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தின் பிரசித்தி பெற்ற திருவிழாவான வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிற்கு அடுத்தபடியாக பூபதி திருநாள் என்று அழைக்கப்படும் தைத்தேரோட்டம் முக்கியமானதாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. ராமர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் இந்த தேரோட்டம் 12 காலமாக நடைபெற்று வருகிறது. பூபதி திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படும் பெருமைக்குரியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமாகும். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. 7 உலகங்களை உள்ளடக்கிய பொருளில் 7 பிரகாரமுடன் 7 திருமதிகள் கொண்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராமபிரானால் பூஜிக்கப்பட்டு பெருமையுடையது ஸ்ரீரங்கம் கோயிலாகும். இந்த கோயிலில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழாக்கள் முக்கிய விழா தை மாதத்தில் நடைபெறும் பூபதி திருநாள் விழா எனப்படும். தைத்தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று மாலை தினமும் மாலை மட்டும் உற்ற நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் காட்சியளித்தார். நேற்று 8ஆம் திருநாள் நேற்று நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்ததை தொடர்ந்து நம்பெருமாள் இன்று காலை தங்க விலாஸ் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு 4 உத்திரை வீதிகளும் வலம் வந்த பின்னர் தெற்கு கோபுரம் வாயில் வழியாக உற்சவர் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தைத்தேரோட்டம் 9ஆம் நாளான இன்று காலை தொடங்கியது. இதனையொட்டி நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் அதிகாலை 4:15 மணி அளவில் கண்ணாடி அறையில் இருந்து புறப்பட்டு தைத்தேர் மண்டபத்தில் காலை 4:45 மணிக்கு வந்திருந்தார். காலை 4:45 மணி முதல் 5:30 மணி வரை ரதோற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் எழுந்தருளி பின் காலை 6:30 மணியில் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி கோஷம் முழக்கமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.